கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு 25/5/2026 திங்கட்கிழமை காலை சரியாக 9 மணி. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே இந்த காணொலியை உங்களுக்கு முன்பாக கொண்டு வர நான் விரும்புகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கடந்த நாளிலே ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, நம்ம ஊரில் தான் 4 சர்ச் இருக்க, இதில் நீங்கள் வேறு அங்கே ஒரு சர்ச்சு கட்டி அதுக்குள்ளே நான் அப்ரூவல் வாங்குதேன், தடையில்லா சான்று வாங்குதேன், அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, யார் உங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்களா? நல்ல கேள்வி தான், நியாயமான கேள்வி தான். அந்த கேள்வி தப்புன்னு நான் சொல்லலை. சரிங்களா? சரியான ஒரு கேள்வி தான். அவங்களுக்கு நேரடியாக நான் பதில் சொன்னால் அதெல்லாம் ஏற்றுக்கவும் மாட்டாங்க, புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க. சரிங்களா? அதை கேட்குறதுக்கோ அதுக்கும் அவங்க தயாராகவும் இருக்க மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்க மட்டும் இல்லை, இதை கேட்குற நீங்களும் கூட அப்படி தான் இருப்பீங்க. அப்போ இவ்வளோ நாள், இத்தனை வருஷம் இவ்வளோ சர்ச்சு, இவ்வளோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணுவீங்க. சரிங்களா? எல்லாருக்கும் பதில் கொடுக்கும் வண்ணமாக தான் இந்த காணொலியை பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல்னால நான் பதிவு பண்ணுறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இங்கே யாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கட்டலை, இதை ஆரம்பிக்கலை. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இந்த ஊரில் இருக்கிற 4 சர்ச்சில் உள்ள விசுவாசிகளை, அந்த சர்ச்சை உடச்சி அந்த சர்ச்சில் உள்ள விசுவாசிகளை என்னுடைய சபைக்கு இழுத்து, அந்த நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. அப்படி ஒரு நோக்கத்தில் நான் இந்த ஊழியத்தை செய்யவே இல்லை. சரிங்களா? செய்யவே இல்லை. அப்படின்னா நான் இதுக்கு முன்னே இந்த ஊருக்குள்ளே எத்தனையோ வீட்டுக்கு ஜோமனை போய்கிட்டே இருப்பேன். சரிங்களா? எத்தனையோ வீட்டுக்கு நான் ஜோமனை போய்கிட்டே இருப்பேன் மாதம் மாதம். இந்த ஊரில் மட்டும் இல்லை, ஊராக நான் போய்கிட்டே இருப்பேன். என்னுடைய நோக்கம் அது கிடையாது. சரிங்களா? யாரும் இங்கே வரணும் அந்த நோக்கத்தில் நான் இதை பண்ணலை. எனக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார். அந்த தரிசனத்தின்படி அவர் சொல்கிறத நான் செஞ்சிட்ருக்கேன். சரிங்களா? யாரும் வந்தாலும் சரி, யாரும் வராவிட்டாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையும் நான் தனியாக நான் மட்டுமே இந்த ஊழியத்தில் இருந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஒன்றை புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானகன் காலம் முதற்கொண்டு பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இடுக்கமான வாசல் வழியே பிரவேசியுங்கள். சரிங்களா? அது வழி நெருக்கமும் இடுக்கவுமானது. சரிங்களா? அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த 10 அப்படிங்கிற நம்பருக்கு உள்ளதான், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் அந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்பார்கள். சரிங்களா? அதனால் நான் சொல்கிறேன், இந்த பெருமாள் குளத்தில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் எடுத்துக்கோங்க. எத்தனை சபை வேணாலும் இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. சரிங்களா? ஒவ்வொரு சபைக்கும் எத்தனை விசுவாசிகள் வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் இடுக்கமான வாசலை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கண்டுபிடிக்க முடியாது. அதை புரிஞ்சுக்குங்க. சரியான வழியை, சரியான சபையை, சரியான ஊழியத்தை, சரியான ஸ்தாபனத்தை, சரியான போதகரை ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார். சரிங்களா? அதனால் இந்த ஊரில் இருக்க அடுத்த சபையில் உள்ளவங்களாம் அங்கே வரணும்னு நான் எதிர்பார்க்கவில்லை. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படி ஒரு நோக்கத்தில் நான் இந்த ஊழியத்தை ஸ்தாபிக்கலை, இந்த இடத்துல இதை கட்டலை. அப்படி ஒரு நோக்கத்தில் நான் அப்ரூவல் வாங்கலை. அப்படி ஒரு நோக்கத்தில் நான் தடையில்லா சான்றுக்கு அப்ளை பண்ணலை. சரிங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. முதல் பாயிண்ட்டு. சரிங்களா?
2வது பாயிண்ட்டு, யார் வருவா யார் வருவா அப்படின்னு கேட்டாங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் யாரை கொண்டு வரணும்னு நினச்சிருக்காரோ அவரை கொண்டு வருவார். ஏன்னா இது என்னுடைய ஊழியம் கிடையாது. சரிங்களா? இந்த இடம் என் பேரில் கிடையாது, இந்த வீடு என் பேரில் கிடையாது, இந்த ட்ரஸ்ட்டு என் பேரில் கிடையாது. கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பேரில் தான் இது இருக்குது. சரிங்களா? உள்ள டீடில் நான் எல்லாமே தெளிவாக வச்சுருக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தை, தமிழ் பரிசுத்த வேதாகமத்தை அடிப்படையாக வைத்து தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். சரிங்களா? நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு ஊழியக்காரன், வேலைக்காரன், அவ்வளோதான். சரிங்களா? என்ன நம்பி அவர் தான் தந்திருக்காரு. ஆனால் உரிமையாளர் அவர் தான். இதெல்லாம் நான் வசனத்தில் உள்ள வச்சுருக்கேன். சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே இது அவருக்குரிய ஊழியம், அவருடைய ஊழியம், அவருடைய வீடு, அவருக்குரிய இடம். இந்த இடத்துக்கு பேரே கிறிஸ்து கோட்டை அப்படின்னு தான் வச்சுருக்கேன். சரிங்களா? ஆவியானுடைய ஏவுதல்னால. அதனால் யாரை கொண்டு வரணும்னு அவர் நினைக்கிறாரோ அவரை கொண்டு வருவார், அவங்கள கொண்டு வருவார், அவர் கொண்டு வருவார். சரிங்களா? யார் வருவா யார் போவா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அன்பானவர்களே, இந்த வீட்டை நான் கட்டணும்னு நினச்சேனா, நான் பிளான் பண்ணேனா, என்கிட்ட பணம் இருந்ததா? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த பழைய அந்த கூடாரத்தை தான் கொஞ்சம் சரி பண்ணி வெல்டிங்லாம் அடிக்காமல் சும்மா தூக்கி வச்சுருந்தேன். சரிங்களா? அந்த கம்பி கிம்பியெல்லாம் கொஞ்சம் வெல்டிங் பண்ணி, சைடில் உள்ள அந்த தகரம் அதெல்லாம் மேலே உள்ள இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நட்டு போட்டு முறுக்கி காற்றுல சேதமாகாமல் இருக்கும்படி அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணி, நான் அதில் தான் இருக்கணும், கரண்ட்டுலாம் இப்போ எடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அதெல்லாம் என் சிந்தனையிலே கிடையாது. அன்பானவர்களே, சரிங்களா? அதை தான் கொஞ்சம் சரி பண்ணி அதில் உட்காரணும், அந்த மண்ணு தரையில், அதில் தான் நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி இந்த வீட்டை கட்டி கொடுத்தாரு. சரிங்களா? என் கையில் 5 பைசா கிடையாது, நான் 5 பைசா போடலை, எனக்கு 5 பைசா வருமானம் கிடையாது. ஆகவே இதை கட்டி கொடுத்துருக்காரு அவர். சரிங்களா? அவர் யாரை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரோ அவர் கொண்டு வருவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன தெரியுமா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பெருமாள் குளத்தில் மட்டும் இல்லை, முழு உலகத்திலேயும் இருக்கிற எந்த சர்ச்சாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி, சரிங்களா, அது பதிவு பண்ணப்பட்டிருக்கா, அரசாங்கத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கா? முதல்ல அதை நீங்கள் பாருங்கள். உங்கள் சபை, உங்கள் ஸ்தாபனம், சரிங்களா, அரசாங்கத்தில் பதிவு பண்ணப்பட்ட ஸ்தாபனமா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. கிடையாது, கிடையாது. அரசாங்கத்தில் பதிவு பண்ணப்படாமல் தான் எல்லாமே செயல்பட்டு இருக்கு. 1-2 இருக்கலாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது, ஆனால் அது எங்கேயோ பதிவு பண்ணப்பட்டிருக்கும். ஹெட் ஆஃபீஸ் மட்டும்தான் பதிவு பண்ணப்பட்டிருக்கும். சரிங்களா? பிரான்ச்சு சபையில் ஒன்றுமே பதிவு பண்ணப்பட்டிருக்காது. அந்த பதிவு நம்பரை வச்சு இவங்கெல்லாம் ஒப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க, ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? பெருமாள் குளத்தில் எனக்கு தெரிஞ்சு 2 சபை, பெரிய ஸ்தாபனம், உலகளாவிய பெரிய ஸ்தாபனம், 2மே அரசாங்கத்தில் பதிவு பண்ணப்படலை. அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. அப்படி ஒரு ஸ்தாபனமே பதிவு பண்ணப்பட்ட ஸ்தாபனம் இல்லை, அதை புரிஞ்சுக்கங்க. நீங்கள் அந்த சபைக்கு தான் போய்கிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்தாபனத்துக்கு தான் போயிட்டு இருக்கீங்க. சரிங்களா? உங்கள் சர்ச்சு அப்படி ஒரு சர்ச்சே ஆவணத்தில் கிடையாது, அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. டாக்குமெண்ட்ஸில் அப்படி ஒரு சர்ச்சே கிடையாது. அன்பானவர்களே, சரிங்களா? எத்தனை சர்ச் இருக்கோ அத்தனை சர்ச்சையும் சொல்லுங்கள். அப்படி ஒரு சர்ச்சு ஆவணம் கிடையாது. அப்படி ஒரு சர்ச்சுக்கு சொத்து வரி ரசீது கிடையாது. அப்படி ஒரு சர்ச் பில்டிங்க்கு அப்ரூவல் கிடையாது, பஞ்சாயத்துலேருந்து அப்ரூவல் வாங்கலை. சரிங்களா? அப்படி ஒரு சர்ச் நடத்துறதுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்துலேருந்து தடையில்லா சான்று வாங்கலை. ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் தான் நீங்கள்லாம் போய்கிட்டு இருக்கீங்க, அந்த சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கீங்க. சரிங்களா? ஆனால் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, அதை மாதிரி நீ பண்ணக்கூடாது, எல்லாமே சட்டப்படி செஞ்சு தான் பண்ணணும். அதனால தான் இந்த பில்டிங்க்கு நான் அப்ரூவல் வாங்கியிருக்கேன். சரிங்களா? எல்லாமே ஆன்லைன் அப்ரூவல். ஆன்லைனில் நீங்கள் உள்ளே முதல்ல போக முடியாது. ஆன்லைனில் முதல்ல யூசர் நேம் பாஸ்வேர்டு பதிவு பண்ணி ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் உள்ளவே என்ட்ரு பண்ண முடியாது, உள்நுழைவே பண்ண முடியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே நம்ம கொடுத்தா தான் ஆன்லைனில் உள்ளே போக முடியும் முதல்ல. சரிங்களா? புரிஞ்சுக்குங்க.
கிடையாது. எல்லாமே நான் ஆன்லைனில் வாங்கி வச்சுருக்கேன், அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கேன். தடையில்லா சான்றுக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸில் இருக்குது. சரிங்களா? எனக்கு தடையில்லா சான்று கிடைக்கும். சரிங்களா? என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சு நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். யார் வந்தாலும் சரி, யார் வராட்டாலும் சரி, எனக்கு ஆண்டவர் சொல்கிறத நான் செஞ்சிட்டு இருப்பேன். ஆனால் அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு ஸ்தாபனமும் செயல்பட முடியாத காலம் வருது. அப்ரூவல் இல்லையா, இழுத்து மூடு. தடையில்லா சான்று இல்லையா, இழுத்து மூடு. அதுதான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? நீங்க நினைச்சிராத நேரத்தில் நாளில் அந்த சபைகள் இழுத்து மூடப்படும். சரிங்களா? அதை புரிஞ்சுக்குங்க. அப்போ நீங்க எங்க போவிய? எங்க சபைக்கு நாங்கள் முறைப்படி சட்டப்படி அப்ரூவல் வாங்கி, தடையில்லா சான்று வாங்கி, முறைப்படி வருமான வரி கணக்கெல்லாம் கொடுத்து, இ-ஃபில்லிங் ஆன்லைனில் இ-ஃபில்லிங் பண்ணி மத்திய அரசாங்கத்தில் பதிவு செய்து பக்காவாக நான் பண்ணிட்டு இருக்கேன். அன்பானவர்களே, எங்கள் ஸ்தாபனத்துக்கு ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? சட்டப்படி கிறிஸ்தவ திருமண பதிவாளர் நான். ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதெல்லாம் தன்னால் வரும். அந்த பக்கம் வழி அடைச்சதுக்கப்புறம் எங்கே போய் இங்கே தானே வரணும். யார் வருவா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தான் வருவீங்க, நீங்கள் தான் வரப்போறிய. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு வேணா நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நீங்கள் இங்கே தான் வந்து ஆகணும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதை புரிஞ்சுக்குங்க. இதான் நடக்க போகுது. நான் ஒன்றும் சும்மா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கல, இதெல்லாம் நான் செஞ்சிட்டு இருக்கல. அன்பானவர்களே, எந்த சபையிலையாவது கிறிஸ்தவ திருமணம் பண்ண முடியுதா? சர்ச்சில் திருமணத்தை நடத்துறீங்க, பதிவு பண்ண முடியுதா? கிடையாது. எல்லாம் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் போய் பதிவு பண்ணுறீங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிஞ்சுக்குங்க. எதுவுமே கிறிஸ்தவ ஸ்தாபனம் இல்லை அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும். சரிங்களா? ஆண்டவர் அனுமதித்திருக்கிற ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் அரசாங்கமே எல்லாத்தையும் எடுத்து மூடும். எங்களுக்கு அரசாங்கம் திறந்த வாசலை கொடுக்கும், இந்த ஸ்தாபனத்துக்கு திறந்த வாசலை கொடுக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஸ்தாபனம் வளரும், பெருகும். ஒரு ஊரா அப்படி எல்லா சபைகளும் இழுத்து மூடப்படும் போது ஆண்டவர் அங்களுக்கு இடம் வாங்க பணத்தை கொடுப்பாரு, அங்கே சர்ச்சு கட்ட பணத்தை கொடுப்பாரு, அங்கே நாங்கள் ஆரம்பிப்போம். அங்கே உள்ள விசுவாசிகள் எல்லாம் இங்கே வருவாங்க. யார் வருவா அப்படின்னு கேட்குறீங்க, நீங்கள் தான் வரப்போறீங்க. அதனால் இன்னைக்கு உங்கள் ஸ்தாபனத்தையே நீங்கள் மலை மாதிரி நம்பிட்டு இருக்காங்க, உங்கள் சபையை மலை மாதிரி நம்பிட்டு இருக்காதங்க, உங்கள் போதகரை மலை மாதிரி நம்பிட்டு இருக்காதங்க. அன்பானவர்களே, சரிங்களா? இது வருது, இது நடக்க போகுது. அதுக்கான ஆயத்த வேலைகளை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன், ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா, அவங்களுக்கு பதிலாக பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல்னால இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன். அன்பான தெய்வ பிள்ளைகள், ஆகவே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் கொஞ்சம் எடுங்க. என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்ய உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இல்லைன்னா சிக்கலில் மாட்டிக்குங்க எல்லாரும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். Thank you, Jesus.